தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தஞ்சாவூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விவசாய பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடி வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். தஞ்சாவூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விவசாய பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் பிரச்சார பயணத்தை எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் தஞ்சாவூரில் அவர் விவசாய பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக தஞ்சாவூரிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணகுமார். குறிப்பாக விவசாயிகளோடு கலந்துரையாடி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. விவசாயிகள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது, சொல்லுங்கள். அதாவது மோகன், அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த சில தினங்களாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற சுற்றுப்பயணத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார். நேற்றைய தினம் தஞ்சையில் பாபநாசம், தஞ்சாவூர், திருவையாறு உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த பிரச்சாரத்தினை ஈடுபட்டார். தற்போது தஞ்சை மாவட்டத்தில் உள்ள விவசாய சங்கங்கள், விவசாய அமைப்புகள், வணிகர்கள், தொழில் அதிபர்கள் மற்றும் பொதுநல சங்கங்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகளுடன் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்துரையாடி வருகிறார். குறிப்பாக விவசாயிகள் இந்த டெல்டா பகுதியில் அவர்களுக்கு தேவையான என்னென்ன தேவைகள், அதாவது குறிப்பாக தூர்வாரும் பணிகள் முழுமையாக தூர்வாரப்படவில்லை எனவும், அதேபோல் தங்களுக்கு தேவையான அந்த மானிய விலையில் கிடைக்கக்கூடிய வசதிகள் எதுவும் கிடைக்கவில்லை என்ற முக்கியமான அந்த கோரிக்கைகளை தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் விவசாய பிரதிநிதிகள் தெரிவித்து வருகின்றனர். அதேபோல் தொழில் வணிக சங்க நிறுவனர்களும் தற்போது வணிகம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த வணிகத்தில் தற்போது ஒரு சுமூகமான நிலை இல்லை என தெரிவித்து வரும் காலங்களில் இது போன்ற விஷயங்களில் அரசு கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். இது போன்ற ஒரு சூழல் வந்தால்தான் தமிழகத்தில் அந்த தொழில் வளம் அதிகரித்து அவர்களின் பொருளாதாரம், மக்களின் பொருளாதாரம் பெருகும் என்கிற அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். அதேபோல் ஒவ்வொரு தரப்பினரிடமும் அவர்களுக்கு தேவையான விஷயங்கள், என்னென்ன தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கிறது, அவர்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களை கேட்டறிந்து வருகிறார். அதேபோல் தஞ்சையை பொறுத்தளவு இது ஒரு டெல்டா பகுதி, எனவே விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. விவசாயிகளுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன தற்போது கிடைக்காத சூழ்நிலை இருக்கிறது. குறுவை தொகுப்பாக இருக்கட்டும், மேலும் தூர்வாரும் பணிகளாக இருக்கட்டும், இந்த விஷயங்களில் எல்லாம் நெல், உரம் உள்ளிட்டவைகள் எல்லாம் எந்த அளவிற்கு விவசாயிகளுக்கு கிடைக்கிறது, இதெல்லாம் பெறுவதற்கு என்னென்ன சிக்கல் இருக்கிறது, மேலும் கடந்த ஆண்டுகளில் விவசாயிகள் பெற்ற இன்சூரன்ஸ் உள்ளிட்ட விஷயங்கள் தற்போது எந்த அளவிற்கு கிடைக்கப்படுகிறது உள்ளிட்ட விஷயங்களை கேட்டறிந்து வருகிறார். தொடர்ந்து இந்த கலந்துரையாடல் முடிவடைந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய தினம் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் உரையாட இருக்கிறார். அதைத் தொடர்ந்து பேராவூரணி, பட்டுக்கோட்டை பேராவூரணி உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற பிரச்சார கூட்டத்தில் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிறார் மோகன்ராஜ். விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி சரவணகுமார். தஞ்சாவூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஜிங்கல் கதிரம்பட்டி முதல் மேட்டுக்கடை வரை உள்ள சாலை அமைக்கப்பட்டு 6 மாதத்தில் குண்டும் குழியுமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்துள்ள ஜிங்கல் கதிரம்பட்டி முதல் மேட்டுக்கடை வரை உள்ள சாலையை கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு பர்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சார்பில் புதிய தார் சாலை அமைக்கப்பட்டது. சாலை அமைக்கப்பட்டு 6 மாதத்திற்குள் குண்டும் குழியுமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஜிங்கல் கதிரம்பட்டி அதன் சுத்து வட்டார கிராமங்களான ஜிங்கல் கதிரம்பட்டி, கொசப்பட்டி, மேல் கொசப்பட்டி, ஜேபாப்பானூர், மோட்டூர் உள்ளிட்ட 6 கிராமங்களுக்கு செல்ல வேண்டியுள்ளது. இந்த கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன. இதில் மேட்டுக்கடை முதல் ஜிங்கல் கதிரம்பட்டி வழியாக காரக்குட்டை வரை உள்ள 3 கிலோமீட்டர் சாலையை பயன்படுத்தி ஏராளமான இருசக்கர வாகனங்கள் மற்றும் 6 கிராமங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் சென்று வருகின்றனர். தற்போது இந்த சாலையில் முழுவதும் சிதலமடைந்து ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக உள்ளது. பள்ளி கல்லூரி வாகனங்கள் இந்த சாலையின் அருகே உள்ள கால்வாய் கரையில் மீது மண் சாலையில் ஆபத்தான முறையில் செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவசாயிகள் தங்கள் விளை நிலங்களில் விளைந்த காய்கறிகள் மற்றும் பால் ஆகியவற்றை புலியூர் மற்றும் போச்சம்பள்ளி பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டிய முக்கிய சாலையாகவும் இருக்கு. இருசக்கர வாகனத்தில் செல்லும் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் அடிக்கடி விபத்தில் சிக்கிக் கொள்வதாகவும் வேதனை தெரிவிச்சிருக்கிறாங்க. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு சாலையை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சாலை கொசப்பட்டி, ஜிங்கல் கதிரம்பட்டி, பாப்பானூர், பந்தரவள்ளி இந்த ஊருக்கு செல்ற சாலை ரொம்ப மோசமா இருக்கு. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 5-6 ஆண்டுகளாக ரொம்ப அவதிப்பட்டு வர்றோம். இந்த ரோட்ல கிட்டத்தட்ட ஸ்கூல் பஸ்ஸு, காலேஜ் பஸ்ஸு யாரும் வரமாட்டேன்றாங்க. இந்த ரோடு சரியில்லாத காரணத்தினால இந்த ரோடை சீக்கிரமா சரி பண்ணி தர மாதிரி நாங்கள் பல முறை கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம். அவங்க இதுவரையும் கண்டுக்கல. இந்த எத்தனை டைம் நாங்கள் மனு கொடுத்தாலும் மனு கொடுக்குற போது அடுத்த நாள் ஃபோட்டோ எடுக்கிறது, நல்லது கெட்டது மட்டும்தான் செய்கிறாங்க. இதில் பால் கூட கொண்டு போக முடியாத பால் அப்பப்போ கீழே குட்டிக்குது. பசங்க 2 வீலரில் வரவங்க அடிபட்டுறாங்க. விவசாய தொழிலுக்கு எந்த ஒரு வாடகை வண்டி கூட இந்த வழியில் வரமாட்டேங்குது. நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுனுக்கிறோம். இதை உடனடியாக செஞ்சு தர மாதிரி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தஞ்சாவூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விவசாய பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். தஞ்சை பெரிய கோயில் உலக வரலாற்று சிறப்புமிக்க கோயில். அப்படி வரலாற்று சிறப்புமிக்க இடத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே இருக்கின்ற விவசாய பிரிவு மக்கள் குறிப்பிட்டார்கள். நெல் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை அரசு நேரடி கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு சென்றால் உரிய நேரத்திலே அவர்கள் கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே திறந்த வெளியில் அடுக்கி வைத்து அந்த நெல் மூட்டைகள் எல்லாம் நனைந்து நெல்மணிகள் முளைத்து விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்கு உள்ளதாக சொன்னார்கள். எதிர்காலத்தில் அப்படிப்பட்ட நிலைமை இருக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை விவசாயிகள் கொண்டு வந்த நிலை உடனுக்குடன் கொள்முதல் செய்ய வேண்டும். அவருடைய வங்கியில் உடனுக்குடன் அந்த உண்டான தொகையை செலுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து முறையாக செயல்பட்டு வந்தது. ஆனால் இந்த அரசு வந்த பிறகு அதில் முழுமையாக கவனம் செலுத்தாத காரணத்தினாலே பல்வேறு குறைபாடுகள் இருக்கின்றன. அந்த குறைபாடுகள்லாம் கழக அரசு அமைந்தவுடன் சரி செய்யப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இங்கே பொதுப்பணித்துறை சார்பாக பேசினாங்க. இன்னைக்கு அரசாங்கம் இன்னைக்கு எம்சாண்ட் விலை உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதேபோல ஜல்லி விலை உயர்த்தப்பட்டிருக்கின்றது. எங்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் ஆற்று மணல் அள்ளக்கூடாது என்று நான் தடை விதித்தவர். 2017ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற உடனே உடனடியாக நிலத்தடி நீர் உயர வேண்டும் என்றால் அங்கே மணல் அதிகமாக இருக்க வேண்டும். மணல் அதிகமாக இருந்தால் தான் அந்த நீர் சேமிக்கும். நீர் சேமித்தால் தான் நிலத்தடி நீர் குறைய குறைய அது ஒரு ஃபில்டர் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும், நிலத்தடி நீர் உயரும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தடை செஞ்சோம். ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அதை சரியாக கண்டுகொள்ளாத காரணத்தினாலே நீதிமன்றம் வரை போய் பல்வேறு பிரச்சனைகளை நிற்கிது. இருந்தாலும் பல திருட்டு மணல் அள்ளப்பட்டு வருகின்றன. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முந்தி கரூர் வாங்கல்ல அங்கே இருக்கின்ற திருட்டு மணல் அள்ளுகின்ற பொழுது ஒரு நாளைக்கு 1000 லோடு மணல் அள்ளிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்கின்ற ஒருவர், உங்களை போல் இருக்கின்ற சமூக ஆர்வலர் ஒருவர், அந்த முறைகேடாக அள்ளக்கூடிய அந்த மணலை தடுக்க முற்பட்ட போது அவர் வெட்டை கொலை செய்யப்பட்டார். அவருடைய தம்பி தடுக்க முற்பட்ட போது அவரும் படுகாயமடைந்து அவருடைய தாயாரும் அடிபட்டு இன்னைக்கு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார். எங்களை பொறுத்த வரைக்கும்
ஆற்று மணல் இருக்கின்ற வரை அந்த நிலத்தடி நீரே நமக்கு வற்றாமல் இருக்கும். மனிதனுக்கு உயிர் எப்படியோ விவசாயத்துக்கு உயிராக இருப்பது நீர். அந்த நீரை சேமிக்க வேண்டும், முறையாக பகிர்ந்து விவசாயத்துக்கு அளிக்க வேண்டும், குடிநீருக்கு முறையாக கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இதையும் புரட்சித் தலைவர் அம்மா இருக்கின்ற காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அதை சரியான முறையில் திட்டமிட்டு நாங்கள் செயல்படுத்தினோம். நதியின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டணும். ஆதனூர் குமாரமங்கலத்தில் ஒரு தடுப்பணை கட்டணும். இப்போ அது முடிஞ்சு போய் இன்னும் நீர் தேக்காமல் இருக்கிறாங்க. எனக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் போய் கடலில் கலந்துக்கிட்டு இருக்கு. கட்டண அணையை கூட அது சரியான முறையில் அந்த அரசு பயன்படுத்தலை. கரூருக்கு பக்கத்தில் நஞ்சை புகழூர் என்ற இடத்துல நான் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் அங்கே ஒரு தடுப்பணை கட்டுறதுக்காக ஒரு டிஎம்சி தண்ணி தேக்கக்கூடிய தடுப்பணை கட்டுவதற்கு நாங்கள் ஆரம்பித்தோம். இடையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்த ஆட்சியாளர் வந்து இன்று அது வேகத்தில் நடந்துட்டு இருக்குது. இப்போ முடிகிற நிர்வாகம் இருந்தால் கூட அதையும் அவர் செயல்படுத்தலை. அதோடு அந்த மேட்டூர்லேருந்து கடலை கலக்கின்ற வரை 4 இடத்துல தேர்வு செஞ்சோம் தடுப்பணை கட்டுறது. ஏன்னா நம்ம தடுப்பணை கட்டினா இப்போ உபரி நீர் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற உபரி நீர் போய் நேராக கடலில் கலக்குது, வீணா போகுது. அப்போ இப்படி உபரி நீர் வருகின்ற பொழுது தடுப்பணை மூலமாக சேமித்து வைக்கப்பட்டு விவசாயத்திற்கோ அல்லது குடிநீரத்திற்கோ பயன்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இதெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தினோம். இந்த ஆட்சி வந்த பிறகு அதையும் ரத்து பண்ணிட்டாங்க. இதோட சொன்னாங்க ஏரி குளம் குட்டைகள்லாம் தூர்வாரப்பட்டதுன்னு. ஆகவே எங்களுடைய அரசு இருக்கின்ற பொழுது பொதுப்பணித்துறையின் சார்பாக 14,000 ஏரிகள் இருக்குது. அதில் சுமார் 6,000 ஏரிகள் தான் நாங்கள் தூர்வாரி இருக்கோம். சுமார் அதற்காக 1,240 கோடி ஒதுக்கி இருக்கிறோம். எஞ்சி ஏரிகள்லாம் அப்படியே தூர் வாராமல் இருக்குது. என்னுடைய ஆட்சி அமைந்த பிறகு எஞ்சி ஏரிகளும் இந்த விவசாய பங்களிப்போடு இந்த திட்டத்தை நிறைவேற்றப்படும். அதே போல ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக சுமார் 26,000 ஏரி குளம் குட்டை இருக்குது. அதெல்லாமே அங்கே இருக்கிற ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக தூர்வாரப்பட்டது. இந்த திட்டத்தினுடைய நோக்கமே இன்றைக்கு பருவ காலத்தில் பெய்கின்ற நீரை முறையாக சேமிக்கிறது. ஏரி ஆழப்படுத்தினா தான் சேமிக்க முடியும். இன்னொன்று நீண்ட காலமாக அந்த தூர் வாராத காரணத்தினால அந்த வண்டல் மண்ணெல்லாம் விவசாயிகளுக்கு தங்களுடைய நிலத்திற்கு அடியுரமாக பயன்படுத்தினால் விளைச்சல் அதிகமாக கிடைக்கும். ஒரு பக்கம் விளைச்சல் அதிகமாக கிடைக்கும், ஒரு பக்கம் ஏரி ஆழமாகும். அதனால நீர் சேமிப்பு அதிகமாக இருக்கும். அந்த வகையில் தான் அந்த திட்டத்தில் நாங்கள் துவக்கணும். அது மட்டும் இல்லை, இங்கே மட்டும் இல்லை, நதியின் குறுக்கே ஓடையின் குறுக்கே நிறைய தடுப்பணை நாங்கள் அதிமுக ஆட்சியில் கட்டி கொடுத்துருக்குறோம். ஏன்னா நமக்கு நீர் பற்றாக்குறை மாநிலம். அதை நீரை முறையாக சேமித்தால்தான் மக்களுக்கு தேவையான குடிநீர் கிடைக்கும், நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்துக்கு தேவையான நீர் கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுத்தினோம். இதோட நிறைய பேருக்கு விவசாயிகளுக்கு தெரியும் நினைக்கிறேன், பல பேருக்கு தெரியாது இருக்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கும்போது, நான் முதலமைச்சராக இருக்கும்போது நம்முடைய ஆற்று வருகிற நீர் மாசுபட்ட நீராக இருந்தது. அதாவது குடிப்பதற்கு லாய்க்கற்ற நீராக இருப்பதாக தகவல் கிடைத்தவுடன் மேட்டூர் அணையில் திறக்கப்படுகின்ற நீர் கடலில் கலக்கின்ற வரை அந்த காவிரி ஆற்றின் கரையோரமாக இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் நதியிலே கலக்கின்றது.